தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 135ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. அநாதை சங்கீதம் என்று இது அழைக்கப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு சங்கீதமும் அநாதை சங்கீதம் அல்ல என்பது என்னுடைய கருத்து. காரணம், வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே அடைப்புக்குறியிலே ஒருவேளை ஆசிரியருடைய பெயர் இல்லை என்றால் அந்த சங்கீதங்களை எல்லாம் ஆவியானவருடைய சங்கீதங்கள் என்று அழைப்பது நல்லது. இதுவும் ஒரு ஆவியானவருடைய சங்கீதம். கர்த்தரை துதிக்கக்கூடிய துதி என்ற சொல் பல முறை இந்த சங்கீதத்தில் இடம்பெறுகிறது. ஏன் துதிக்க வேண்டும், யார் துதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும் என்ற காரியங்களை இந்த சங்கீதத்திலிருந்து வரக்கூடிய சங்கீதங்களிலும் நாம் பார்க்கிறோம். இந்த 135ஆம் சங்கீதம் 115ஆம் சங்கீதத்தை ஒத்த சங்கீதம். 2 சங்கீதங்களிலும் ஒரே குறிப்பிட்ட கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. இந்த சங்கீதத்தின் ஆரம்ப காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிப்பது ஆண்டவருடைய சித்தம், யார் துதிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு முதலாவதாக விடையை பார்க்கிறோம். முதலாவதாக ஊழியக்காரர்கள் துதிக்க வேண்டும் என்று சொல்லி முதல் வசனம் அறிவிக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஊழியம் கனமான ஊழியம், ஆரோனைப் போல அழைக்கப்பட்ட ஊழியம். எனவே இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தரை அழைத்திருப்பதினாலே ஆண்டவரை துதிக்க வேண்டியது ஊழியக்காரருடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தரை அவருடைய ஊழியக்காரர்கள் நித்தமும் துதிக்க வேண்டும். அவர்களுக்கு துதிப்பதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு. முதலாவதாக, கர்த்தர் அவர்களை படைத்தார். ஊழியக்காரர்களை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆண்டவரை எத்தனை கோடிக்கணக்கான மக்களை நீர் இன்னும் உண்டாக்கவில்லை, நாளை தினத்திலிருந்து உண்டாக்கப் போகிறீர். என்னை ஏற்கனவே நீர் உண்டாக்கி உருவாக்கி எனக்கு சகல விதமான உபதேசங்களையும் கொடுத்து என்னை உணர்வுள்ளவனாக்கி என்னை உம்முடைய இரத்தத்தினால் ரட்சித்து பராமரித்து இம்மட்டுமாக பாதுகாத்து இந்த மகிமையின் ஊழியத்தில் எனக்கு ஒரு பங்கை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். யார் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள்? முழு நேர ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களே போதகர்கள், மிஷனரிமார்கள், இன்னும் சுவிசேஷர்கள். இவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று வாசிக்கிறோம். அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், அந்தகாரம்னா பாவம், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள். ஆச்சரியமான ஒளி என்றால் தெய்வம், ஆண்டவர் இயேசு. அப்போ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாக வந்தவர்கள், ஆண்டவருடைய சொந்தக்காரர்களாக மாறியவர்கள், அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. யார் ஊழியக்காரர்கள்? யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டார்களோ, உண்மையும் உத்தமமான விசுவாசிகளாக ஜீவித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரராக தெரிந்து கொள்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கர்த்தருடைய விசுவாசிகள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒன்று, அவர்கள் முழு நேர ஊழியம் செய்வார்கள், அல்லது வேலை, வியாபாரம், படிப்பு இதையெல்லாம் பார்த்து கொண்டே பகுதி நேரமாக ஊழியம் செய்வார்கள். முழு நேர ஊழியக்காரன் பவுல் என்று சொன்னால், பகுதி நேர ஊழியக்காரர்கள் ஆக்கிலா, பிரிஸ்கிலாள் என்று சொல்லலாம். கூடாரம் உடையக்கூடிய வேலை அவர்கள் பண்ணிக்கொண்டே அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை ஆதரித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, நீங்கள் முழு நேர ஊழியக்காரர் அல்லது பகுதி நேர ஊழியக்காரர், எவ்விதத்திலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய
நீங்கள் கடமைப்பட்டவர்கள். சண்டே ஸ்கூல் டீச் பண்ணுவீர்கள், விபிஎஸ் நடத்துவீர்கள், பெண்கள் ஐக்கியத்தில் நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய செய்தியை நீங்கள் கொடுப்பீர்கள், ஆலயத்தை சுத்திகரிப்பீர்கள், ஆலயத்திற்கு வேண்டிய உணவுகள் அவ்வப்போது நீங்கள் தயாரித்து கொடுப்பீர்கள், நிறைய நன்கொடைகள் காணிக்கை அருளி செய்வீர்கள், மிஷனரி ஊழியங்களை நீங்கள் ஆதரிப்பீர்கள். பல விதத்திலே நீங்கள் யார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அப்பேற்பட்டவர்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக ஏறக்குறைய முழு நேர ஊழியக்காரர்களை பற்றி சொல்லுகிறது 2வது வசனம். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வீட்டிலும் ஆலயம், கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வீடு அது தேவாலயம். அந்த ஆலயத்தில் நின்று பணிவிடை செய்கிறவர்கள், உட்கார்ந்து பணிவிடை செய்யவில்லை, அங்குமிங்குமாக ஓடி ஓடி பணிவிடை செய்கிறவர்கள் அல்ல, இன்னும் படுத்துக்கொண்டே ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, நின்று சதாகாலமும் உங்களுடைய உடல் அவருடைய உள்ளம் நின்று சுறுசுறுப்பாக நின்று, இன்னும் சோம்பேறித்தனம் இல்லாமல் நின்று, ஆண்டோடைய வேலை எப்பொழுதும் செய்ய ஆயத்தமாக நின்று ஊழியம் செய்யக்கூடியவர்கள். காபிரியல் தூதன் ஒரு தடவை சொன்னான், அப்படி நான் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறவன் என்று சொன்னதாக நான் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்தை நின்று செய்கிறவர்கள், அதாவது எந்த சோம்பலும் இல்லாமல் சுறுசுறுப்பாக கண்ணும் கருத்துமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள், நின்று ஊழியம் செய்கிறவர்கள், அயராது அருட்பணியை ஆற்றுகிறவர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏன் துதிக்க வேண்டும்? இந்த ஊழியத்திற்காக ஆண்டவர் அழைத்தார், அவர்களை நம்பினார். கர்த்தருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை அழைத்தார். என்னை நம்பி இந்த பொறுப்பை ஆண்டவர் எனக்கு தந்தார், என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி ஆண்டவர் இந்த ஊழியத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தார் என்று சொல்லி பவுல் சொல்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக யார் வேண்டுமென்றாலும், ரட்சிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஊழியக்காரர்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருக்கான ஊழியத்திலே பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள், ஆரோனைப் போல அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. ஏனென்றால் மற்றவர்களை காட்டிலும் பிரத்யேகமான ஒரு ஊழியம். அவர்கள் கம்பெனிக்கோ கவர்மெண்ட்டுக்கோ அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள். பிரத்யேகமான ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை தந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் துதிக்க வேண்டியது கடமை. இன்னும் வாசிக்கிறோம், மூன்றாவதாக இஸ்ரவேல் குடும்பத்தார் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி 4ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். 4ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். யாக்கோபு, இஸ்ரவேல் ரெண்டுமே ஒன்றுதான். யாக்கோபு என்பது இயற்பெயர், இஸ்ரவேல் என்பது இறைவன் கொடுத்த பெயர். யாக்கோபு என்பது மாம்சீக பெயர், இஸ்ரவேல் என்பது ஆவிக்குரிய பெயர். ரெண்டும் ஒன்று தான். மறுபடியும் பிறந்தவர்கள், ஆண்டவருடைய நாமத்தினாலே தங்களுடைய பாவங்கள் மன்னிக்க பெற்றவர்கள், இஸ்ரவேல் குடும்பத்தார், மறுபிறப்பு பெற்றவர்கள், தேவனால் பெயரிடப்பட்டவர்கள், அவர்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி 4ஆம் வசனத்திலும் 19ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். 19ஆவது வசனத்திலே ஆரோன் குடும்பத்தார், லேவி குடும்பத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக பிரத்யேகமாக அழைக்கப்பட்டவர்கள். இந்த லேவி குடும்பத்தார், அதில் பிரதானமான ஊழியன், முதல் பிரதான ஆசாரியன் ஆரோன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆரோன் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு முக்கியமான ஊழியக்காரன். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய என்று சொல்லி ஒரு ஊழியத்தின் அடிப்படை ஆதாரமே ஆரோனுடைய ஊழியம் என்று சொல்லி வேதம் அறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவராலே மனமாற்றம் பெற்று மறுபடியும் பிறந்து பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள் லேவி கூட்டத்தார். வைராக்கியமானவர்கள், கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழக்கூடியவர்கள், கர்த்தருக்காக தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை காட்டினவர்கள், விக்கிரகத்தை வணங்கின தங்களுடைய சொந்தக்காரர்கள், இனத்தார் சொந்தக்காரர்கள் எல்லாரையும் பட்டயத்துக்கு இரையாக்கினவர்கள், கர்த்தரால் பாராட்டப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு மட்டுமே சிறப்புகளை சிறப்பாக ஆண்டவர் வேதத்திலே வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
இன்னும் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் பார்க்கிறோம், லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அல்லேலூயா என்று சொல்லி சங்கீதம் முடிகிறது. ஆக இஸ்ரவேல் குடும்பத்தார் மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற எவ்விடத்திலும் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக அவர்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக யார் துதிக்க வேண்டும் என்றால் ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் சுறுசுறுப்பாக நின்று ஊழியம் செய்யக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தார் மன மாற்றம் பெற்றவர்கள், ஆவிக்குரிய அந்தஸ்து பெற்றவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் கற்றுக் கொடுக்கிறது. சரி, இரண்டாவது கேள்வி. இந்த சங்கீதத்தில் முக்கியமாக 3 கேள்விகளுக்கு நாம் விடைகளை காண்கிறோம். முதலாவதாக யார் துதிக்க வேண்டும், இரண்டாவதாக ஏன் துதிக்க வேண்டும். ஆண்டவரை ஏன் துதிக்க வேண்டும்? அவர் படைத்தார், பராமரித்தார், மீட்டார், வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். பல்வேறு காரணங்கள். இந்த சங்கீதம் என்னென்ன காரணங்களை சொல்லுகிறது? 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்திலே கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஆண்டவரை எதற்காக துதிக்க வேண்டும்? அது இன்பமானது. துதிக்க துதிக்க கிருபை பெறுகிறது, இன்பம் பெறுகிறது. காரணம், கர்த்தர் நல்லவர், அவர் படைத்தவர், பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். எனவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கத்தக்கதாக, அந்த ருசிக்கு பிரதியுத்தரம் செலுத்தத்தக்கதாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆக கர்த்தரை துதிப்பது இன்பமானது. இரண்டாவதாக 4வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக இன்பமானது, இரண்டாவது நாம் சொந்தக்காரர்கள். இயேசுவின் ரத்தம் நம்மை இணைப்பதினாலே ஆண்டவருக்கு நாம் சொந்தம். ஆண்டவருடைய இரத்த பாசத்தினாலே, ஆண்டவருடைய இரத்த பாசம் நம்மை தூண்டுவதனாலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரம், ஆண்டவருக்கு சொந்தம். எதெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமோ அதெல்லாம் நமக்கு சொந்தம். ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய சகோதரர் என்று சொல்லி கூட நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருக்கு சொந்தமானது நமக்கு சொந்தம். யாருக்கு? நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளோ அவர்களெல்லாம் ஆண்டவருடைய சுதந்திரர், சொந்தக்காரர்கள். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 நான் வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு ஆண்டவர் சொந்தமானார். அவர்களுக்கு ஆண்டவர் சொந்தமானார். ஆண்டவருக்கு சொந்தமானதெல்லாம் அவர்களுக்கு சொந்தம் என்ற கருத்தை யோவான் 1ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே நமக்கு சாத்தியமானது என்று சொல்லியும் இந்த சங்கீதமும் பிற சில சங்கீதங்களும் நமக்கு அறிவிக்கின்றன. ஏன் துதிக்க வேண்டும்? இன்பமானது. ஆண்டவர் நமக்கு சொந்தமானவர், நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். இன்னொரு காரியத்தை 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். மேலானவர், எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட கர்த்தர் மேலானவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் மேலானவர். பூமியின் ஆளுகை அவர் கையில் இருக்கிறது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவருடைய பாதபடி என்று சொன்னால் பூமியை அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். சகலமும் அவருடைய காலுக்கு கீழே இருக்கிறது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் கர்த்தர் எல்லாரையும் ஆள்கிறார், எல்லாவற்றையும் ஆள்கிறார். நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை மேலாக அர்ப்பணித்து மேலான தெய்வத்திற்கு நம்முடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுத்து
துதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த 5ஆம் வசனத்திலே 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரையிலே நாம் பார்க்கிறோம். மேலானவர். இன்னும் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இன்னொரு காரணமும் அங்கே கற்பிக்கப்படுகிறது. 6ஆம் வசனம் பாருங்கள். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்வதனாலே நமக்கு சந்தோஷம். அவரை துதிக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்றால் என்ன? ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சித்தமோ நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமானது என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம். இந்த சித்தத்தின் அடிப்படையிலே கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்கிறார். அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், ஆட்சியை நடத்துகிறார். இந்த உலகத்தில் நம்மை ஆள்வது யார்? குறிப்பிட்ட ஒரு அரசாங்கமா அல்லது குறிப்பிட்ட ஒரு கட்சியா? பூமியின் ஆளுகை கர்த்தர் கையிலே இருக்கிறது. அரசாங்கங்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆட்சி செய்வது ஆண்டவர். அவர் நல்லதை செய்தால் அவர் கிருபையினாலே தாங்குகிறார் என்று அர்த்தம். அவர் தீங்குகளை வரப்பண்ணினார் நம்மை சிட்சித்து தம்முடைய பாதைகளை நிறுத்த பிரயாசப்படுகிறார் என்பது பொருள். ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர். அவர் இரட்சகர் மட்டுமல்ல, ஆண்டவர். ஆண்டவர் என்றால் ஆளுகிறவர், நம்மை ஆண்டு வழிநடத்தக்கூடியவர் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக ஆண்டவரை ஏன் துதிக்க வேண்டும்? இன்பமானது. இரண்டாவதாக நாம் சொந்தமானவர்கள். மூன்றாவதாக அவர் மேலானவர். நான்காவதாக தமக்கு சித்தமானதை எல்லாம் அவர் செய்கிறார். இன்னும் 10ஆம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். 10ஆம் வசனம், அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதிரிகளை விலக்கி அல்லது அழித்து நம்மை ஏற்படுத்துகிறார், நம்மை நிரவுகிறார், நம்மை நிறுவுகிறார், நமக்கு அநேக காரியங்களை சுதந்திரமாக கொடுக்கிறார். சிலர் கட்டாத வீடுகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் எட்டி பிடிக்க முடியாத பதவிகளை அடைந்து, சிலர் சற்றும் எதிர்பாராத வேலைகளிலெல்லாம் புகுந்து நன்றாக வாழ்க்கையை வளமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்வது ஆண்டவர். ஆண்டவர் சுதந்திரமாக கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மேலான சுதந்திரம் என்ன? மலடியாக இருக்கிறவளுக்கு ஆண்டவர் பிள்ளை வரத்தை கொடுக்கிறாள், பிள்ளை தாட்சியாக ஆக்கிறார். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. சுதந்திரங்களை ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறார். எப்பேற்பட்ட ஆண்டவர்? உங்கள் அப்பா, உங்கள் பிதா, உங்களுடைய பரம தந்தை, விண்ணக தெய்வம் ஆண்டவர் உங்களுக்கு பேர்பட்ட நன்மைகளை அருளி செய்கிறார். கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் நமக்கு வலிய தந்திருக்கிறாரே. பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அனுப்பும் என்று கேட்டோமா? இல்லையே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தள்ளினார். இயேசுவே, உம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடும், உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தும். யாராவது கேட்டோமா? இல்லையே. அவர் ஜீவனை விட்டார், இரத்தத்தை சிந்தினாரே. ஆண்டவரே, இன்று முழுவதும் சுவாசிப்பதற்கு எனக்கு சுவாசத்தை தாரும் என்று யாராவது கேட்டோமா? இல்லையே. அவர் தந்து கொண்டிருக்கிறார், நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் வலிய தந்து கொண்டிருக்கும் பொழுது கேட்கும் நன்மைகளை அவருடைய சித்தப்படி ஆண்டவர் நமக்கு தந்தருளுவார், சுதந்திரமாக கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு நன்மைகளை நல்குவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நியாய நெறிகளை அவர் தற்காத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். குறிப்பாக ஊழியக்காரர்கள் மேல், விசுவாசிகளின் மேல் பரிதாபமும் கொள்ளுகிறார் என்று சொல்லி 14ஆம் வசனம் நமக்கு அறிவிக்கிறது. 14ஆம் வசனம் பாருங்கள். நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய தெய்வம், நியாயம் விசாரிக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். பொல்லாங்கனுடைய கரங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை காத்து கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, நம்மேல் பரிதாபம் கொள்ளுகிறார். சிறப்பாக ஊழியக்காரர்கள் மேல், ஊழியங்கள் செய்கிறவர்கள் மேல், முழு நேர ஊழியமோ பகுதி நேர ஊழியமோ செய்கிறவர்கள் மேல் ஆண்டவர் பரிதாபம் கொள்ளுகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பரிவை விட இன்னும் பரிதாபம் ஆண்டவர்
நம்மேலே பரிதாபம் கொள்கிறார். நாம் நன்றாக இருக்க வேண்டுமே, நாம் உண்மை உத்தமமாக ஜீவிக்க வேண்டுமே, நாம் விடுதலையோடு வாழ வேண்டுமே. நம்மை சுற்றிலும் அவர் கோட்டையாக அரணாக இருந்து நம்மை காத்து கொள்ளுகிறார். ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்பக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எப்பொழுதும் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் ஆண்டவர், உட்கார்ந்திருக்கும் ஆண்டவர். ஸ்தேவான் கல்லறியப்படும் பொழுது எழும்பி நிற்கிறார், துடிதுடிக்கும் ஆண்டவர். பக்தன் பாடுபடுவதை அவரால் பார்த்து கொண்டு சிங்காசனத்தில் இருக்க முடியவில்லை, எழும்பி நிற்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 முதலாக நாம் வாசிக்கிறோம். பரிதாபப்படக்கூடிய ஆண்டவர், உங்கள் மேல் பரிதாபப்படக்கூடிய ஆண்டவர், உன்னை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர். எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவருடைய பரிதாபம், ஆண்டவருடைய பட்சம், பட்சாதாபம், இரக்கம், கிருபை எல்லாம் நமக்கு சொந்தம். காரணம், கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த கிருபையின் எத்தனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கத்தக்கதாக ஆண்டவரை துதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். முதலாவதாக யார் துதிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு விடையை பார்த்தோம். இரண்டாவதாக ஏன் துதிக்க வேண்டும் என்று சொல்லி பல காரணங்களை நாம் கற்றோம். மூன்றாவதாக எப்படி துதிக்க வேண்டும், ஆண்டவர் எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கும் சில காரணங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. எப்படி துதிக்க வேண்டுமா? 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் உலகத்தின் எல்லை எங்கிலும் அறிவிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். அவருடைய சுவிசேஷம், அவருடைய சத்தியம் பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும். செய்ய வேண்டியது யார்? நீங்க தானே, நான் தானே. தூதர்களுக்காக ஆண்டவர் மரிக்கவில்லையே, நமக்காகத்தானே மரித்தார், நமக்காகத்தானே ரத்தம் சிந்தினார். யாரெல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்திற்கு பாத்திரவான்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல அறிவிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் ரத்தம் அடுத்தவர்களிடத்திலே, ஆத்மாக்களிடத்திலே நாம் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்ல நம்மை தூண்ட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டும். பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகை இவன் வையகம், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நான் பெற்ற இயேசு பெருகை வையகம் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து ஆத்துமாக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆமா, அழியும் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க போகிறேன், தேசத்திற்காக ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி அங்கும் இங்கும் ஓடுகிறோமே. பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோமா? இயேசு உங்களுக்காக மரித்தார், ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார், நாம் மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம், ஆண்டவருடைய பிரஜைகளாக ஜீவிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பக்கத்து வீட்டில் என்ன வழங்கி இருக்கிறோமா? தினமும் ஒருத்தர் பால் போடுறாரு வீட்டில் வந்து பால் பாக்கெட்டு, அவரிடத்தில் சொல்லுகிறோமா? தினமும் ஒரு பேப்பர் போடுகிறாரு, நியூஸ் பேப்பர், அவரிடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்கிறோமா? மளிகை கடைக்கு போய் ஜாமான் வாங்க போகிறோமே, அவர்களிடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறோமா? பஸ்ஸில் பயணம் செய்யும் பொழுது பக்கத்து சீட்டில் இருக்கிறவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறோமா? இதையெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன், இந்த கூட்டத்துக்கு போகிறேன்னா 1ஆம் நம்பர் மாய்மாலக்காரர்கள், அப்படி ஓடுகிறவர்கள். அவர்கள் முதலாவது எருசலேம், முதலாவது இருக்கக்கூடிய வீடு, வீட்டிலே சுவிசேஷம் வழங்கப்பட வேண்டும். இரண்டாவதாக பக்கத்து வீடு, பக்கத்து தெரு, இப்படி படிப்படியாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் ஏதோ நேர போக்குக்காக நீங்கள் அங்கே இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தமாகும். கர்த்தருடைய சுவிசேஷத்தை இருக்கக்கூடிய இடத்துல பிரஸ்தாபப்படுத்துங்கள். இரண்டாவதாக எப்படி துதிக்க வேண்டும் என்றால் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது, அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிற யாவரும் அவைகளைப் போல இருக்கிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை சோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை சோத்திரியுங்கள், லேவி குடும்பத்தாரே கர்த்தரை சோத்திரியுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து கர்த்தருடைய மக்கள், பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. ஆக பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்வது மட்டுமல்ல, பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவருக்கு துதி செலுத்தி வாழ வேண்டியதும் நம்முடைய கடமையாகும்.
முதலாவதாக பிரஸ்தாபியுங்கள், இரண்டாவதாக பரிசுத்த அலங்காரத்தோடு வாழுங்கள், மூன்றாவதாக தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நீங்கள் நடவுங்கள். விக்கிரகங்களுக்கு விலகி ஜீவனுள்ள தேவனை அண்டிக் கொண்டு பயத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சகல தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ ஜீவனுள்ளவர். எனவே கண்டதற்கும் கண்டவர்களுக்கும் பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்து நித்தமும் அவரை சேவித்து துதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் அடிச்சிருவாரோ சபிச்சிருவாரோ என்று எண்ணி பயப்படாமல் ஆண்டவருடைய அன்புக்கு பயந்து என் தேவனுக்கு நான் கீழ்ப்படிவேன், என்னிடத்தில் பயபக்தி காணப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையால் ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்பட வேண்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஆண்டவர் பால் பக்தியும் பாசமும் கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமே புது வருஷ பொருத்தனை மட்டுமல்ல, புது வருட பிரதிக்னை மட்டுமல்ல, என் ஆண்டவர் மகிமை அடைய வேண்டும், என் வாழ்க்கையால் என் ஆண்டவருடைய இருதயம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிழ்ச்சி, இந்த ரெண்டையும் குறிக்கோளாக கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருக்கு நல்ல முறையிலே நாம் துதி செலுத்தக்கூடிய வாழ்க்கையை நாம் ஆசரிக்கிறோம் என்று பொருளாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. துதியின் கீதத்தை நாங்கள் வாசித்தோம், படித்தோம், தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாக, கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி துதித்து ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, மேலாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொண்டு பயபக்தியோடு ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருளி செய்யும். உம்மை துதிப்பதினாலே எண்ணிறந்த நன்மைகள் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் துதித்து உம்மை மட்டுமே மகிமைப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.